ஹே ஆல் வெல்கம் டு அம்மையா விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ண ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மட்டன் ஒயிட் குருமா. இது எப்படி நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 kg அளவுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மட்டனை ஃபஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்ச எல்லா மட்டன் பீசஸையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு கல் உப்பு அதில் நான் சேர்த்துட்டு அது அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குல்லையே, அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மட்டன் சாஃப்ட்னஸ்க்காக நான் கொஞ்சோன்னு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 50 ml அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் தக்காளி இருக்குல்லையே, நல்லா பழுத்த தக்காளியை நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி, இல்லைனா 2 தக்காளி. அப்புறம் அது கூடவே பச்சை மிளகாய் ஒரு 4 எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 5-6 விசில் வர அளவுக்கு அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மட்டன் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது தான் நம்மளுக்கு மெயினானது. இந்த இதை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் முந்திரி எடுத்துருக்கேன். அப்புறமா ஜீரகம், அப்புறம் ஒயிட் பெப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஒயிட் பெப்பரையும் அந்த ஜீரகத்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நமக்கு அந்த மட்டன் ஒரு 6 விசிலில் அழகாக வெந்து வந்துடுச்சு. உங்கள் இறைச்சி தன்மைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அந்த விசில் வச்சுக்கோங்க. சில மட்டனுக்கு 5 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். சில இதுக்கு 6 விசில் வச்சா அது நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அதில் பட்டை, அப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமானா 2 வெங்காயம் எடுத்துகிட்டு அதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கிக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருப்போம். இது நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதனால் நம்ம இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஒயிட் பெப்பரும் அந்த ஜீரகமும், அந்த பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கரம் மசாலா, வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த மட்டனை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி அதில் தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அதில் போட்டாச்சு. நம்ம அதை அப்படியே இந்த இறைச்சியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணியை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த தண்ணியை இதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போது நம்ம சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் சால்ட்டை பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஒரு 50 ml அளவுக்கு தயிர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதில் நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேர் ஒயிட் குருமா செய்கிறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கிற மாதிரி அதை காட்டுவாங்க. நிறையா தயிர், நிறையா பால் ஊற்றி செய்கிற மாதிரிலாம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 50 கிராமு, அதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி நம்ம இது கூட அதில் சேர்த்துடலாம். பாதாமும் முந்திரியும் இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது தான் அதுக்கு நல்ல ஒரு ரிச்சு டேஸ்ட்டு கிடைக்கும். இது சேர்த்ததுக்கு பிறகு தான் அந்த கலரே நல்லா அந்த குருமா கலருக்கு வருது பாருங்கள். இது கூடவே ஒரு 1/2 லெமனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, எடுக்க முடியல. அதனால் ஒரு 1/2 லெமனை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்பவே இந்த கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்ற அந்த ஒயிட் குருமா மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இது முஸ்லீம் வீடுகளில் அதிகமாக செய்வாங்க. நிறைய பேருக்கு இது பர்ஃபெக்டாக செய்கிறது எப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக வரும். மல்லி இலைகளையும் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு. இது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், டின்னருக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸுக்கு மட்டும் இல்லை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மெயின்லி ரைஸை விட பரோட்டாக்கு இந்த ஒயிட் குருமா ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன் பிடிச்சவங்க யாராக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிஷ் வேணுங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். குக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் ரிவ்யூ, ட்ராவல் விலாக் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே வாங்க. இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.